நீ நான் டிஆரா? அவர் சிம்புக்கு அப்பன். அப்போ நீ பம்புக்கு அப்பன். ஏன் இவ்வளோ வெயில் அடிக்குது? எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோட முதல் யூடியூப் வீடியோ. இந்த வீடியோவோட டைட்டில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் டவுன் கட்டுறது தமிழ் ஆல்பம். ஃபஸ்ட்டு பிரேக்கிங் டவுன் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாருமே பாட்டு கேட்குற ஆளுங்க இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு விதமான பாடல்கள் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். இப்போது நான் அந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது எனக்கு என்னென்ன அந்த ஃபீல் கிடச்சதோ அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பாட்டை போய் கேட்கும்போது உங்களுக்கு அதே ஃபீல் வருதா, இல்லை நான் சொல்லி நீங்கள் போய் கேட்கும்போது உங்களுக்கு வேறு ஃபீல் வருதோ, ஏதோ ஒரு ஃபீல் வருதில்ல, அந்த ஃபீலை நான் கொடுக்கறது தான் இந்த வீடியோவை நான் பிளான் பண்ணியிருக்கேன். என் பேர் கிறிஷ். பெரிய மியூசிக் டைரக்டர், கையை ஆட்டாமல் பேச மாட்டார். என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் புரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது வீடியோக்குள்ளே போகும்போது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் ஏன் கட்டுறது தமிழ் ஆல்பமை எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆல்பம் தான் எனக்கு மிகவும் க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஆல்பம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த யுவன் சங்கர் ராஜா, அதே மாதிரி ரொம்ப பிடித்த ஒரு லிரிசிஸ்டான நா. முத்துக்குமாரும் இந்த படத்தில் வேலை செஞ்சுருப்பாங்க. எல்லா பாட்டுமே நா. முத்துக்குமார் தான் எழுதியிருப்பார். நான் என்ன பண்ண போகிறேன்னா, கட்டுறது தமிழில் மொத்தம் 5 பாட்டு இருக்குது. நான் என்னோடய கம்மி ஃபேவரெட்லேருந்து ஆரம்பித்து ஒரு பாட்டாக அடுக்கிக்கிட்டே அப்படியே போவேன். இப்போ நான் ஒரு பாட்டை பற்றி சொல்கிறேன்னா, அந்த பாட்டு வரும்போது அந்த படத்தில் என்ன சீன் முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த பாட்டை நான் கேட்கும் போது எனக்கு என்ன ஃபீல் கிடைக்குது, இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபீல் கிடைக்குது, இந்த போர்ஷன், இந்த இன்டர்லூட் இப்படி ப்ளே ஆகும்போது எனக்கு இப்படி ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பாட்டை போய் திரும்பி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு வேறு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீலை நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த வீடியோவில் 2 பேரும் வைப் பண்ண போகிறோம். ஆனால் என்ன மாதிரி வைப் பண்ண போகிறோன்னா, நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அதை நான் அவங்கக்கிட்ட சொல்லி, நீங்கள் என் ஃபீலில் வைப் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி வைப் பண்ண போகிறீங்கன்னே வச்சுக்கோங்க. அதுதான் இந்த முழு வீடியோவாக இருக்கும். அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நான் எந்தெந்த பாட்டெலாம் நான் சொல்லி முடிக்கிறேனோ அந்த பாட்டை நான் சொல்லி முடித்தோன்னே நீங்கள் ஒரு தடவை போய் அந்த பாட்டை கேட்டுருங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லா தெளிவாகவே கிடைக்கும். சரி, அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கேன். நான் பாட்டுக்குள்ளே போயிடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் மட்டும் 5 பாட்டு இருக்குது. நான் 5வது இடத்துல எந்த பாட்டை வச்சுருக்கேன் அப்படின்னா, வாழ்க்கை என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டை சங்கர் மகாதேவன் பாடியிருக்காரு. நிறைய பேருக்கு சங்கர் மகாதேவன் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய குத்துப்பாட்டுலாம் அவர் பாடுவார். அவரோட வாய்ஸ் ரேஞ்சே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் குத்துப்பாட்டுமே நல்லா பாடுவார். மெலோடி அப்படின்னு வந்தால் அதுவுமே நல்லா பாடுவார். இது படத்தில் எனக்கு தெரிஞ்சு வரலன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த பாட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டை என்ன மாதிரி செட் பண்ணிக்க போகிறீங்க இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஆலப்போறான் தமிழன் எல்லாமே கேட்டிருப்பீங்க. பட் இந்த ஆலப்போறான் தமிழன் முன்னாடியே நா. முத்துக்குமார் எழுதி யுவன் மியூசிக் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபயர் மோட், ஒரு ரேஜ் மோடில் தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் வர பிரபா அப்படிங்கிற அந்த ஹீரோ கேரக்டர், அவர் ஒரு தமிழ் வாத்தியார், ஒரு தமிழ் படித்த ஒரு ஆள் என்னென்னலாம் கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். இது படம்னு சொல்கிறத விட இது ஒரு அழகான ஒரு போயம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கதை இது. அந்த நடித்த விதமும் சரி, அந்த கதையுமே சரி, ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த படம். அதுதான் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு நடக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள், அது கஷ்டத்தில் இருந்து ஒரு கோபமாக மாறி அது ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு போகும். அதுதான் இந்த படத்தோட முழு கதையே. அதை வச்சு தான் இந்த வாழ்க்கை என்பது பாட்டு ஃபுல்லாகவே எழுதப்பட்டிருக்கும். இந்த வாழ்க்கை என்பது பாட்டு ஒரு பில்டிங் ஒரு நெருப்பில் அப்படியே ஃபயரில் அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஃபயரோடு சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. செம்ம வைபாக இருக்கும் பாட்டு. ஒன்றும் இல்லை, அந்த பாட்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். அப்படியே இந்த தலைக்குள்ளே யாரோ இறங்கி ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த மியூசிக்கு. இருங்க, அந்த மியூசிக் நான் போடுறேன், நீங்கள் கேளுங்க. கேட்டிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மியூசிக்கு. அது கூடவே ஒரு ட்ரம் பீட் ஒன்று வர ஆரம்பிக்கும். அந்த ட்ரம் பீட் ஒரு பேய் படம், ஒரு பேய் மியூசிக்கு. ஆனால் ஒரு மாதிரி நம்மளை அலற வைக்கிற மாதிரி ஒரு மியூசிக் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டார்டிங்கு. அது முடித்ததுக்கப்புறம் வாழ்க்கை என்பது வெட்டு கத்தி வலிக்க வலிக்க தொட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபயரான ஒரு லிரிக் அதை சங்கர் மகாதேவன் பாட ஆரம்பிப்பார். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த மியூசிக் இருக்குல்ல, அந்த மியூசிக் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். இவரும் பாடுவார்.
இவர் பாடுறதுக்கும் அந்த மியூசிக்கும் சிங்கே ஆகாது. உங்களுக்கு அந்த மியூசிக் வந்து டக்குன்னு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா அது மண்டவில் ஓடிட்டே இருக்கும். உங்களால் அவர் பாடுறத இதோட சிங்க் பண்ணவே முடியாது. ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இவரை கவனிக்கிறதா இல்லை அந்த மியூசிக் உங்களுக்கு கேட்குறதானே தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த மியூசிக்கை மறக்கிற நிலமை வரும்போது அந்த மியூசிக் இருக்காது, அது போயிடும். அதுதான் வந்து இந்த பாட்டோட ஒரு பெரிய பியூட்டியே. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்படியே அவர் பாடி முடிக்கும் போது ஃபஸ்ட்டு இன்டர்லூட் ஒன்று வரும், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்லூடு அப்படியே செம்ம வைப்பாக அப்படியே வந்துட்டு மண்டை உள்ள அப்படியே ஓடும் அந்த இன்டர்லூடு. அப்படியே அந்த இன்டர்லூடை முடித்து நம்ம ஃபஸ்ட்டு வேர்ஸுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு வேர்ஸ் வந்துட்டு ஒரு தமிழ் படித்த ஒரு ஆளோட கஷ்டம், தமிழ் படுற கஷ்டம் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வரிகளை நல்லா உன்னிச்சு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்படியே அந்த ஃபஸ்ட்டு வேர்ஸ் போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த மியூசிக்கு திடீர்னு உள்ளே வந்துடும். உள்ளே வந்து அந்த மியூசிக் ஒன்று பண்ணோம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மியூசிக் முடித்த உடனே என்ன ஆகும்னா இங்கே தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரேப் போர்ஷன். இந்த ரேப் போர்ஷனோட லிரிக்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக உட்காந்து கேட்டிங்கன்னு வைங்க, அப்படியே நாடி நரம்பு அப்படியே உள்ளேருந்து அப்படியே நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த லிரிக்ஸு. தமிழ் பற்றி அவ்வளோ சூப்பராக இருக்கும் லிரிக்ஸ். நாமத்துக்கும் ஒரு சமையல் எழுதியிருப்பார். நீங்கள் அந்த ரேப் போர்ஷனை நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரேப் போர்ஷன் வரும்போது நல்லா உன்னிப்பாக கவனிங்க. கோபம் வந்து அந்த லிரிக்ஸ்லேயுமே சரி அந்த மியூசிக்லேயுமே சரி ரொம்ப பயங்கரமாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும். அப்படியே அந்த கோபத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போய் அப்படியே அந்த பாட்டை முடிப்பாங்க. சூப்பரான பாட்டு. இதே ஃபீலோட அந்த பாட்டை போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே, இந்த படத்தில் வந்து நான் 4வது இடத்துல எந்த பாட்டை வைக்கிறேன் அப்படின்னா இன்னும் ஓர் இரவு. இந்த பாட்டு தான் யுவன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, யுவன்னாலே ட்ரக்ஸு ப்ரோ அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் இந்த பாட்டு தான். இந்த பாட்டு செம்ம ட்ரிப்பியான ஒரு பாட்டு, ஒரு மாதிரி அப்படியே இருக்கும் அந்த பாட்டு. இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ரிட்ராக்டிவான ஒரு ரிதம் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ட்ரம் பீட் வந்து ரொம்ப அப்படியே எலக்ட்ரிஃபைங்காக ஒரு மாதிரி அப்படி இருக்கும். பாட்டு வந்து அப்படியே இறங்கி குத்தி அடிக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது தான் யுவன் வந்து இன்னும் ஓர் இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரக்கடிச்சவனோ இல்லை வந்து ஒரு மாதிரி போதையாக இருக்கவனோ என்ன ஒரு நிலமையில் இருப்பானோ அவன் பாடும்போது என்ன ஒரு ஃபீல் வருமோ அந்த ஃபீலில் இருக்கும் இந்த பாட்டு. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், யுவன் வாய்ஸ் அப்படியே முடிஞ்சு ஃபஸ்ட்டு இன்டர்லூட் ஒன்று வரும், கேளுங்க. இந்த பாட்டு அதே மாதிரி எந்த இடத்துல வரும்னா அவன் வந்துட்டு சோகமாக இருப்பான். அவனுக்கு வந்து வேலை போயிடும், நிறைய பிரச்சனைகள் வரும் அவன் தமிழ் படித்து இருக்கிறதுனால. அதெல்லாம் பார்த்து அந்த சோகம் ஒரு ரேஜாக மாறி அவன் ஒரு மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுவான். போகி என்ன ஆமான்னா அவன் இந்த அகோரிங்கெல்லாம் இருக்காங்களா அவங்களோட போய் அவன் சேர்ந்துருவான். ஸோ சேர்ந்துட்டு அந்த ஜேர்னி தான், அங்கேருந்து அவன் அப்படியே போய் அப்படியே அவங்க போய் சேர்ற அந்த ஜேர்னி தான் இந்த பாட்டு ஃபுல்லாகவே. ஸோ அந்த ஜேர்னியை எந்த அளவுக்கு ட்ரிப்பியாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு சூப்பராக காட்டியிருப்பாங்க. அவன் வந்து போயிட்டு என்னன்னா பாட்டு நடுவில் ஒரு டயலாக் ஒன்று அவன் சொல்லுவான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரே ஆள் இந்த உலகத்துலனா ஆனந்தி, அதாவது அவனோட காதலி. ஸோ அவன் வந்து ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு ஆனந்தி கிட்ட நான் வந்து எதுக்காக ட்ரக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவான். என்னன்னு சொல்லுவான்னா, நான் வந்து இப்போ எடுக்கிறதுக்கு பேர் கஞ்சா, இதுக்கு இன்னொரு பேர் வந்து சிவபானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவான். சூப்பராக இருக்கும் அந்த டயலாக்கு. அந்த டயலாக் முடிஞ்சிட்டு கம் லெட்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸுன்னு சொன்ன உடனே ஒரு பீட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இந்த மியூசிக் கேட்கும் போதே எனக்கு என்ன ஃபீல் வரும்னா, ஒரு சேசிங் சீனு, ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் வரும்போது எப்படி ஒரு அந்த மியூசிக் வந்து அதில் இருக்கும். செம்மையாக பண்ணியிருப்பார் இவனு. அப்படியே அந்த மியூசிக் முடிஞ்சு என்ன ஆகும்னா பாட்டை விட்டுட்டு டயலாகாக எல்லாமே இருக்கும். என்னென்னா, நான் வந்து ஒரு கடைக்கு போனேன், அந்த கடையில் வந்துட்டு ஒரு டைமண்டை பார்த்தேன், அந்த வைரத்தை பார்க்கும்போது உன் கண்ணு ஞாபகம் வந்தது, அந்த கடைக்காரங்க என்கிட்ட வாங்க காசு இல்லை, அந்த கடைக்காரனை கொண்டுட்டு அந்த டைமண்ட் எடுத்துகிட்டு, இந்த மாதிரி தான் இருக்குமே. ஃபுல்லாகவே அவனோட அந்த நிலைமையை ஒரு வரிகள் மூலியமாகவும் அந்த பாடல் அந்த இசை மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. செம ட்ரிப்பியான பாட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பராக இருக்கும், கேட்டு பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 2 பாட்டுமே வந்து உங்களுக்கு இந்த படத்தை பற்றி என்ன ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம்னா,
ஐயோ இது ஏதோ ரொம்ப பயங்கரமான ஏதோ ஒரு சைக்கோ படம் மாதிரி போல், ஏன்னா பாட்டு ரெண்டுமே அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கலாம். நான் சொன்ன கதையுமே அப்படி தான் இருந்தது. பட் என்னன்னா, இந்த கதைகள் இவர் வாழ்க்கை ஒரு சைடு இப்படி போய்கிட்டு இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு காதல் கதை ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண பார்த்தேன் ஒரு காதல் அப்படின்றது இல்லாமல் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான, அந்தளவுக்கு காதலிக்க முடியுமா அப்படின்ற ஒரு உணர்வுக்கு தரக்கூடிய ஒரு காதல் கதை அது. அந்த காதல் கதையை தான் அந்த படத்தில் வந்துட்டு ஒரு போயம் மாதிரி காட்டியிருப்பாங்க. நான் 3வது இடத்துல வச்சுருக்க த கோட்டட் சாங் பறவையே எங்கிருக்கிறாய். பறவையே எங்கிருக்கிறாய் நிறைய பேர் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு. யுவன் மியூசிக்கில் இளையராஜா பாடியிருப்பார் இந்த பாட்டை. ஆக்சுவலாக இந்த பாட்டில் ஒரு ஃபேக்ட் என்னதுன்னா, முன்னாடியே வந்து யுவன் தான் ஃபஸ்ட்டு பாடியிருக்காரு. யுவன் பாடி அந்த வேர்ஷனை வந்துட்டு டைரக்டர் ராம் வந்து இதுவே ஓகேன்னு சொன்னாலும் யுவன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்லை இளையராஜா வச்சு ஒரு தடவை பாடிடலான்னு சொல்லிட்டு இளையராஜா வச்சு பாடி அந்த வேர்ஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரிலீஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா யுவனோட கெரியர்லேயே ரொம்ப பேசப்படுற ஒரு பாடல்லாம் பறவை எங்கிருக்கிறாய் தான். அதுவும் இல்லாமல் இதுக்கு பாடல் வரிகள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாட்டோட சிச்சுவேஷன் என்னன்னா, நம்மளோட அந்த ஹீரோ பிரபா, அவனுக்கு வந்து லைஃப்லேயே 3 லெட்டர் தான் வந்திருக்கும். அதில் அவனோட ஃபஸ்ட்டு லெட்டரை வந்துட்டு இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது அவன் படிப்பான். அவன் வந்து உங்கள் லெஃப்ட் சைடு இயர் வாய்ஸில் வந்துட்டு பிரபா படிக்கிறது கேட்கும், ரைட் சைடு இயர் வாய்ஸில் வந்துட்டு அஞ்சலி அவங்க ஹீரோயின் படிக்கிறது கேட்கும். ஸோ 2 வாய்ஸுமே அப்படியே உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். லெட்டருன்னொடனே நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப கவிதையாக அப்படியே பயங்கரமாக எழுதியிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. அது கிடையாது. அந்த லெட்டர்லேயே அவங்களோட காதல் கதை எவ்வளோ எளிமையாக எவ்வளோ சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது கேட்டாலே தெரியும். இந்த பாட்டோட சிச்சுவேஷன் என்னென்னா, ஆனந்தி வந்து பிரபாவுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து தூரத்து மாமா வீட்டில் இருக்காங்க, அது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. நீ திரும்பி கடிதம் எழுதுகிற டைம் எப்போ வருமோ அப்போ நான் சொல்கிறேன், அப்போ எழுது அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரபா என்ன பண்ணுவார்னா, அந்த கடிதத்தை வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் இருக்க அந்த ஸ்டாம்ப் சைஸை நல்லா பெருசாக்கி பார்த்து எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சி ஆனந்தியை பார்ப்பார். பார்த்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு அவன் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஆனந்தி வந்துட்டு திரும்பி பிரபாவை கூட்டிகிட்டு ஊருக்கு வந்து பஸ் ஏற்றுறதுக்காக விடுவாங்க. இதுதான் இந்த பாட்டோட ஃபுல் இதுவே. இங்கேருந்து அவன் அங்கே ஆனந்தியை பார்க்க போகிற அந்த ஜேர்னி, அண்ட் அவனும் ஆனந்தியும் ஒன்றா அங்கேருந்து ஆனந்தி வந்து இவனை இங்கே ஊருக்கு விட வர அந்த ஜேர்னி. இவ்வளோ தான் இந்த பாட்டு. ஆனால் அதில் இருக்க அந்த வலி, அந்த சோகம், ஏன் வந்து வலின்னு சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த ஜேர்னி வந்துட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னி. ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது, அட்ரெஸ் ஒன்றும் தெரியாது, வெறும் ஊர் அவ்வளோதான் தெரியும். அந்த சின்ன டீட்டெயில் வச்சுக்கிட்டு தான் அவன் இங்கேருந்து கிளம்புவான். அவனுக்கு பாப்பானா இல்லையான்னு கூட ஒரு ஹோப்பே இருக்காது. பட் என்னன்னா, வாழ்க்கையிலே அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு பெண் வந்து ஆனந்தி மட்டும்தான். ஸோ அதுக்காக அவன் இங்கேருந்து கிளம்புறான். கிளம்பி இந்த ட்ரெயின் ஜேர்னி ஃபுல்லாக போய் அவன் ஆனந்தியை போய் மீட் பண்ணுறான். அவன் என்ன தான் ஆனந்தி கூட இல்லைனாலும் திரும்பி ஆனந்தி வந்து அவனை ஊருக்கு கூப்பிட்டு வந்து விடும்போது 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்க. அந்த ஜேர்னி அது இருக்குல்ல, அங்கேருந்து அவங்க வர அந்த பயணம், அது வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒரு டைம் தான் இருக்கும் அந்த பயணம். பட் அவங்க அந்த போகிற டைமில் நடக்கிற விஷயங்களெல்லாம் வந்து நாமுத்துக்குமார் அழகாக வழிகளில் எழுதியிருப்பார். அது கேட்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி சோகமாக ஆரம்பிக்கும். அவன் ஆனந்தியை பார்த்துட்டு அங்கேருந்து அவங்க 2 பேரும் நடந்து போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் அந்த ஜேர்னினாலே முடியும்ல. ஸோ ஜேர்னி வந்து முடிகிற டைமில் வரும்போது அந்த பாட்டு வந்து ஒரு ஏக்கத்துக்கு மாறி லாஸ்ட்டில் சோகமாக முடியும். இதுதான் அந்த பாட்டு ஃபுல்லாகவே. ஸோ பாட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி இந்த கடிதம் படித்து முடித்த உடனே அப்படியே கிளிட்டர்ஸ் தூனா என்ன ஒரு ஃபீல் இருக்கும். அது யுவன் கிட்ட நிறையவே நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். கிளிட்டர்ஸ் தூற மாதிரி ஒரு மியூசிக், அது எப்படி வருதுன்னே தெரியாது. அப்படியே ஒரு எட்டர்னல் ஃபீமேல் வாய்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் அப்படியே வரும். அப்படியே ராஜா பாடுறாரு. ஸோ இது முடிஞ்சோடனே திருப்பி அதே தான் வரும். அப்படி வரும்போது ட்ரம் ஆட் ஆகும். அது நீங்கள் லிரிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பறவையே எங்கிருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் நண்பே, நீ எங்கே இருக்க, என்னை கூப்பிடுற, ஸோ நீ கொடுத்த தடயத்தை வச்சு நான் உன்னை தேடி வரேன் அப்படின்றது தான் அந்த லிரிக் இருக்கும். ரொம்பவே ஒரு ஏக்கம் மூட்டக்கூடிய ஒரு செம்ம அழகான ஒரு பாடல். அவனுக்கு வந்து அந்த கடிதம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா அது மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கும். அது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு 2 லைனில் ஈஸியாக நாமத்துக்குமார் சொல்லியிருப்பார். நீ போட்ட கடிதத்தின் வரிகள் கடலாக
அதில் மிதந்தேனே பெண்ணே நானும் படகாக அப்படின்னு. நீ போட்ட கடிதம் வந்துட்டு கடல் மாதிரி எனக்கு, அதுதான் எனக்கு எல்லாமே. அதில் நான் ஒரு சின்ன படகாக மிதந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லுவார். அதுக்கப்புறம் வர வரிகள்லாம், உன்னோடு நானும் போகின்ற பாதை இது நீளாதோ தொடு வானம் போலவே. ஏன்னா வானம்ன்றதுக்கு ஒரு எல்லை கிடையாது. ஸோ அது மாதிரி நீளாதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதோட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன் வந்து இதுதான். கதை பேசிக்கொண்டே வா காற்றோடு போவோம், உரையாடல் தீர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதும். கதை பேசிக்கிட்டே நம்ம அப்படியே அப்படியே போகலாம். உரையாடல் நம்ம பேசுகிற அந்த கான்வர்சேஷன்லாம் தீர்ந்துருச்சுன்னா கூட மௌனங்கள் போதும், அமைதியாக நடந்தால் உன் கூட இருக்கிறதே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வர லைன்லாம், முதல் முறை வாழ பிடிக்குது, முதல் முறை வெளிச்சம் பிறக்குது. அவன் வாழ்க்கையிலேயே ஆனந்தி தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஆழமாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க வரிகளில். செகண்ட் வேர்ஸ் எப்படி வரும்னா, இங்கே தான் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேர் நடந்து போகிறாங்க, அந்த ஜேர்னி வந்து முடிய போகுது. ஸோ அங்கே ஒரு சோகம். என்ன சோகம்னா, ஏழை காதல் மலைகள் தனில் தோன்றுகின்ற ஒரு நதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஏழை காதல்னா எப்படின்னா, மலையிலேருந்து வர நதி மாதிரி. மலையிலேருந்து வர நதி எப்படின்னா நிறைய இடத்துல மோதும், இடிக்கும், ஆனால் அது உடையாது. எப்படி இருந்தாலும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம காதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட அவன் வந்து என்னன்னா, போக போக ஒரு ஒரு குழந்தை மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கு தருவான். என்னன்னா, இந்த நிகழ்காலம் இப்படியே தான் தொடராதா, என் தனியான பயணங்கள் இன்றுடன் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்காலம்னா முடிஞ்சு போன காலம், அது வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஆனால் அது தொடராதான்னு சொல்கிறான் அவன். புரியுதா? தொடராதா, என் தனியான பயணங்கள் இன்றுடன் முடியாதா. இவ்வளோ நாள் அவன் தனியாக தான் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கான், அது இன்றைக்காவது முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக ஒரு குழந்தை மாதிரி அவன் கேட்பான். திரும்பி அதான் முதல் முறை வாழ பிடிக்குதேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு வந்து வேலை அது இதுன்னு எவ்வளோ கஷ்டம், அவன் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவனுக்கு திரும்பி ஆனந்தியை பார்க்கும்போது முதல் முறை வாழ பிடிக்குதேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அது வந்து எனக்கு எப்போ கேட்டாலுமே நான் ரொம்ப உன்னிச்சு கேட்டேன்னா எனக்கு அழுக வந்துடும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பாடல். அது ஒரு ஃபீல், வேறு மாதிரி ஒரு ஃபீல். அதுவும் இல்லாமல் அதில் ராஜாவோட வாய்ஸ் வந்து ரொம்பவே ரொம்ப பயங்கரமான ஒரு பாடல். இந்த பாடல் பற்றி நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், அதனால் கேட்டு பாருங்கள். ஓகே, இந்த படத்தில் நான் 2ஆவதாக வச்சுருக்க பாட்டு வந்துட்டு உனக்காகத்தானே. இந்த பாட்டை பாடினது வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா. இது ஏன் நான் 2ஆவது இடத்துல வச்சேன்னா, பறவை எங்கிருக்கிற ஒரு என்னதான் பயங்கரமான பாட்டாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சோகம், ஒரு ஏக்கம் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். பட் உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது பாட்டு வந்துட்டு நம்மளை அப்படியே கலகலகலன்னு சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பாட்டு வர அந்த சிச்சுவேஷன் அப்படி. அவன் வந்து 2ஆவது தடவை ஆனந்தியை பார்த்து ஆனந்தி கூடயே ரொம்ப நாளாக இருப்பான். ஸோ அந்த இருக்கும்போது அந்த காதலை வந்து காட்டியிருப்பாங்க. இந்த காதல் வந்து எப்படின்னா, நம்ம காதலில் என்ன நினைப்போம், நம்ம ஆளுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி தரணும், இது வாங்கி தரணும், அது வாங்கி தரணும்னு சொல்லிட்டு. பட் காதலுன்றது அது இல்லை. ரொம்பவே சிம்பிளாக எளிமையாக இருக்கிறதெல்லாம் காதல்னு சொல்லிட்டு ராமத்துக்குமார் அழகாக எழுதியிருப்பார். இது ஸ்டார்டிங் மியூசிக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சியர்ஃபுல்லாக ஆரம்பிக்கும் அந்த மியூசிக். நீங்கள் அதை கேட்டு அப்படியே யுவன் வாய்ஸ் வரும். உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, உன் துயரம் சாய என் தோல் உள்ளது, முடியாமல் நீளும் நாள் எங்கும் இல்லை, யார் என்ன சொன்னால் என்ன அன்பே, உன்னோடு நானும் வருவேன். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஒரு மாதிரி லைட்டாக சோகம் ஒன்று இருக்கும். உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, உன் துயரம் சாய என் தோல் உள்ளது, அப்படியே முடியாமல் நீளும் நாள் எங்கும் இல்லை அப்படின்னு சோகமாக வரும். டக்குன்னு ஒரு ஹோப் ஒன்று நம்மளுக்கு கொடுப்பாங்க, யார் என்ன சொன்னால் என்ன அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களை இன்னும் தாண்டி கலகலன்னு சிரிக்க வைக்கிறதுக்கு, ஒரு முறை நீ சிரித்தால் நான் வாழ்வதில் அர்த்தம் ஆகும், மறுமுறை நீ சிரித்தால் என் ஜென்மத்தின் சாபம் தீரும் அப்படின்னு ரொம்ப கலகலகலன்னு சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்ஸ்லலாம் லைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வான் பார்த்த பூமி அழிந்தாலுமே வரப்பெங்கும் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி கேட்கும் போதே வந்து இப்படி தான் எவ்வளோ அழகாக எழுத முடியுமான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். நான் கேட்கும் அழகான சங்கீதங்கள் நீ எந்தன் பெயர் சொல்லும் பொழுதல்லவா. அந்த சிச்சுவேஷனுக்கு அது வைக்கும்போது
நான் சொன்ன மாதிரி அந்த எளிமைத்தனத்தை, அந்த காதல் வந்து ஒரு எளிமையான ஒரு காதல், ஒரு ஏழையான ஒரு காதல். ஆனால் அதுலேயும் காதல் இருக்குன்றதை காட்டுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சந்தோஷமான பாடல், ரொம்ப அருமையான ஒரு பாடல். அதை கேட்டு பாருங்கள். ஓகே, இந்த ஆல்பத்தோட என்னோட டாப் ஃபஸ்ட் சாங். இந்த பாட்டு பேர் வந்துட்டு பரபர பட்டாம்பூச்சி. எல்லாருமே ஒரு நாளில் பாட்டு வந்துட்டு அந்த டிப்ரெஷனில் இருக்கும்போது ஒரு ஹோப் ஒன்று தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு ஹோப்பை கொடுக்குற ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இது, பரபர பட்டாம்பூச்சி. இந்த பாட்டோட சுச்சுவேஷன் என்னதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பிரபாவோட சைல்டுஹுட். ஓகேவா? ஸோ சைல்டுஹுட்டில் வந்துட்டு அவனுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ராமா கொடுத்த ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா அவங்க அம்மா அவன் கண்ணு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. என்ன ஆகுனா அவங்க அம்மா இறந்துட்ட உடனே அவங்க அம்மாவோட அந்த தோல் அதெல்லாமே அவன் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கும். அவன் மூஞ்சிலே அந்த தோல் வந்து தெரிச்சிருக்கும் அவங்க அம்மாவோடது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராமா அவனுக்கு. ஏன்னா அவன் 2ஆவதோ 3ஆவதோ தான் படிச்சுட்டு இருப்பான் அந்த டைமில். ஸோ அந்த ட்ராமாவில் என்ன ஆகும்னா, அவனால் வந்துட்டு நிறைய பேரோட அந்தளவுக்கு ஈஸியாக பேச முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவங்க அப்பாவுமே என்னென்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அவர் வந்துட்டு அவர் டியூட்டி வந்த உடனே இவனை ஒரு ஸ்கூலில் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அவர் ஊருக்கு கிளம்பி போயிடுவார். லீவான ஹாஸ்டலில் தான் இருப்பான் எப்படின்னு தான். அப்படி இருக்கும்போது என்னென்னா, முதல் முறையாக இவன் வாழ்க்கையில் வந்துட்டு திரும்பி ஒரு ஒலி கொடுத்த ஒரு ஆள் யாருன்னா இவனோட தமிழ் வாத்தியார். இவன் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் வாத்தியாராக ஆகணும்னு நினச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் அவர் தான். ஸோ அவரோட இவன் இருந்த அந்த காலம் வந்துட்டு திரும்பி இவன் குழந்த மாதிரி உணர ஸ்டார்ட் பண்ணுவான். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்துட்டு அந்த மியூசிக்லேயும் சரி, அந்த வரிகள்லேயும் சரி ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த மியூசிக் கேட்டாலே நீங்கள் குழந்தையாக மாறுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வரும்போது ஒரு ஹெவி ட்ரம்ஸ் ஒன்று டம் டம்னு சொல்லிட்டு வரும். அப்போ தான் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். பர 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 பட்டாம்பூச்சி தொட 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 பல வண்ணம் ஆச்சு, இது ஒரு புது கண்ணாம்பூச்சி, இதயத்தின் வானிலை அது மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப ஹோப் கொடுக்குற வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, கண்ணீரை துடைக்கும் வீரலுக்கு மனம் ஏங்கி கிடக்குதே, தண்ணீரில் மீதுக்கும் எறும்புக்கு இலை படகு ஆனதே. கண்ணீரை துவைக்கும் விரலுக்கு மனம் ஏங்கி கிடக்குது. ஏன்னா அவன் வந்து ரொம்ப சோகத்தில் ஒரு ட்ராமான நிலைமையில் இருக்கான். அதுக்கு வந்து யாராவது அந்த கண்ணீரை துவைக்க மாட்டாங்களான்னு அவனோட சின்ன மனசு ஏங்குது. தண்ணீரில் மிதக்கும் எறும்புக்கு இலை படகானது. ஒரு எறும்பு வந்து தண்ணியில் மிதந்துட்டு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு இலை இருந்தால் கூட அது ஒரு படகு தான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு தமிழ் வாத்தியார் வந்து கிடச்சிருப்பார் அந்த டைமில். ரொம்ப செமையாக வந்து எழுதியிருப்பாங்க. அப்படியே அந்த ஃபஸ்ட்டு இது வந்து முடிஞ்சிட்டு ஒரு இன்டர்லூட் ஒன்று வரும். ஃபஸ்ட் இன்டர்லூட் அப்படியே செதுக்கியிருப்பார் இவன். அப்படி உட்காந்தது எப்படி அப்படி பண்ணாருன்னு தெரியல. அந்த ஃபீல் அது கேட்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு குழந்தையா நம்மளே மாறின மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அது செம்மையாக இருக்கும், கேளுங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் வேர்ஸ் வரும். ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு லைன், தன்னந்தனியால் என்று யாரும் இல்லை என்று உள்ளம் சொல்லுது இங்கு அன்பாலே. நீ தனியால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட உள்ளம் வந்துட்டு அதை வந்து அன்பால் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே போக போக அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் அப்படியே போகும். திடீர்னு ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வரும். ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு ஏதோ ஏதோ ஒரு உணர்ச்சி, ஏடி தணலில் மழையின் குளிர்ச்சி, கடல் அலைகள் மோதி மோதி மணல் சிற்பமாகுதே. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைனு. எதிரிலே அந்த மழலை காலம் மீண்டும் திரும்புதே, ஓ அப்படின்னு அது விட்டா பாடிக்கிட்டே இருப்பேன். அது அப்படியே போகும். ரொம்பவே எப்படி சொல்கிறது, எதிரிலே அந்த மழலை காலம் மீண்டும் திரும்புது. ஒரு குழந்தையாக இருக்கவன் அவனே வந்து திரும்பி ஒரு குழந்தையாக மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெஸ்ட்டு. அது கேட்கும் போது தான் வந்துட்டு திரும்பி நானே குழந்தையான ஒரு ஃபீல். அது எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. ஒரு பயங்கரமான ஃபீல். எனக்கு வந்து இதை நல்லா ஒன்றிச்சு கேட்கும் போதெல்லாம் நிறைய அழுகலாம் வரும். ராமத்துக்குமார் இல்லையே, எழுதினா இன்னும் சூப்பரான லைன்ஸ்லாம் நிறைய கிடச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. பட் அவர் எழுதி வச்சதே நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம பேசுவோம். அப்படியே போய் 2வது வேர்ஸ் வரும். இந்த பாட்டிலேயே பெஸ்ட்டான ஒரு போர்ஷன்னா இந்த 2வது வேர்ஸ் தான். இந்த 2வது வேர்ஸ் வந்துட்டு நான் அந்த ஹோப் கொடுக்குற மாதிரி பாட்டு இருக்க சொன்னேன்ல. ஸோ அந்த ஹோப் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக அந்த 2வது வேர்ஸ் வந்து தரும். வாழ்க்கை என்பது என்ன பள்ளி பாடமும் அல்ல, கற்றுக்கொண்டதை மெல்ல முன்னேற. வாழ்க்கை என்பது நம்ம லைஃப்ன்றது எப்படின்னா ஒன்றும் நம்ம படிக்கிற லெசன் மாதிரி கிடையாது. படிச்சுட்டு அதை வந்து அப்படியே வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி
காதல் என்பது என்ன புள்ளி கோலமும் அல்ல காற்றில் கரையும் போது தள்ளாட. காதல்ன்றது கோலம் கிடையாது. இப்போ கோலம் நம்ம போட்டோன்னா அது வந்து காற்றடிச்சா அப்படியே கொஞ்சம் தள்ளாடும். அந்த மாதிரி காதல் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரொம்ப பெஸ்ட்டான ஒரு லைனு, நான் வந்து நிறைய டைம்லாம் இந்த மாதிரி நம்ம தான் ரொம்ப கோளாறாக யோசிக்கிறோமோ, நம்ம தான் இப்படி இருக்கோமோ அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப ஹிட் ஆகும். எங்கோ எங்கோ ஒரு உலகம் உனக்காக காத்து கிடக்கும், நிகழ்காலம் நதியை போல மெல்ல நகர்ந்து போகுதே, நதி காயலாம் நினைவில் உள்ள காட்சி காயுமா. எப்படி இல்லை, எங்கோ எங்கோ ஒரு உலகம் உனக்காக காத்து கிடக்கும். ஏதாவது ஒரு உலகம் உனக்கு இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறது அடுத்து, என்னடா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல என்ன பண்ணுறதுலாம் யோசிக்கும் போது இது எனக்கு ஈஸியாக நான் ஒரு எங்கோ எங்கோ ஒரு உலகம் உனக்காக காத்து கிடக்கும், நிகழ்காலம் நதியை போல் மெல்ல நகர்ந்து போகுது. நதி அப்படியே ஓடலாம். அந்த மாதிரி நம்ம இருக்க அந்த ப்ரெசன்ட் டைம் வந்து அது அப்படியே போகிறோம். ஸோ போகிற போக்கில் அப்படியே போங்க. இதுதான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். ரொம்ப பதறாதீங்க, போகிற போக்கில் அப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுதான் வந்து அந்த போர்ஷன், அந்த லைன் ரொம்பவே சூப்பரான லைன். எஸ், நாமத்துக்குமார் சூப்பர். லாஸ்ட்லலாம் வந்து அந்த பரப்பர பட்டாம்பூச்சிக்கு ஒரு எக்கோ எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த பரப்பரன்ற சவுண்டே வந்து திரும்பி திரும்பி அப்படியே எக்கோ ஆகும். அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டான பாட்டு. நிறைய பேருக்கு பரப்பர பட்டாம்பூச்சி பாட்டு தெரியாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்ல பாட்டு. நல்லா எல்லோரும் கேளுங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டெலாம் வந்து நான் வந்து சேர்த்து வச்சுப்பேன், யாருக்கும் காட்ட மாட்டேன். ஏன்னா காட்டினா அவங்க எதனா இது பண்ணுற போகிறாங்கன்னு யோசிக்க மாட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நான் என்னோடய ஃபஸ்ட்டு பாட்டை நான் வந்து சொன்னேன். இதுதான் கற்றது தமிழில் இருக்க மொத்தம் 5 பாட்டு. இந்த பாட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, திரும்பி நம்மளுக்கு கிடைக்குமான்றது ஒரு டவுட் தான். ஏன்னா நிறைய பேர் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் நல்ல பாட்டுலாம் போடுறாங்க, நிறைய விஷயம் இருக்கும். பட் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு எப்போ வரும்னா அந்த பாட்டில் வந்துட்டு ஒரு சோல், ஒரு உயிர் இருக்கணும் அந்த பாட்டில். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பாட்டு எல்லாமே திரும்பி நிலச்சி நிற்கும். ஸோ யுவன் வந்து அந்த டைமில் பண்ண பாட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆல்பம் தான் நான் இன்றைக்கி சொன்னேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பாட்டு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேறு ஏதாவது ஆல்பம் பற்றி நான் பேசணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த ஆல்பம் பற்றிலாம் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நான் இப்போ இந்த ஃபீல்டில் இந்த பாட்டெலாம் இருக்குது இப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்லாம் சொன்னது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா, இல்லை எனக்கு அப்போல்லாம் ஃபீல் ஆகலடா அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சொல்லுங்கள். நான் அதையுமே படிப்பேன். எனக்கு கமெண்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். அதுபோல் தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்துட்டு பேசிக்காக என்னோடய வைப்பை நீங்கள் ஃபீல் பண்ணணும். நான் எப்படி அந்த பாட்டை கேட்டேனோ அதை வந்து உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். அவ்வளோதான் இந்த வீடியோ, பெருசாக ஒன்றும் இதில் இல்லை. அதே மாதிரி எல்லாருமே நல்ல இசை கேளுங்க, நல்ல இசை பகிருங்க, இசை கேட்டுக்கிட்டே இருங்க. இசை கேட்குறதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, நிறைய இருக்குது கேட்குறதுக்கு. இஷ்டத்துக்கு கேளுங்க, ஜாலியாக இருக்கும். ஓகே, டாட்டா.